அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 14/4/2025 முதல் 20/4/2025 வரை சுமார் ஒரு 6 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 6 ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் அப்படிங்கிறது சரியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது வேலை தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பணியிட மாற்றங்கள் அப்படிங்கிறதும், பணியில் ரொம்ப உயர்வான ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறதும், சம்பள உயர்வு அப்படிங்கிறதும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களை வாங்கி மகிழ்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். புதிய நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். பழைய நண்பர்கள் மூலயமாக ஒரு சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதாவது எந்த சூழலிலையும் இந்த வாரம் முழுவதும் கை நிறைய பணம் அப்படிங்கிற மாதிரி என்ன செலவுகள் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த செலவுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த வாரம் முழுவதும் பண வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய வெளியில் சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. உடன் பழகுபவர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க. உங்கள் வாக்குவன்மை இந்த வாரம் முழுவதும் ஈடுபடும். அதே சமயத்தில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுகின்ற பொழுது அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடும். இப்போ ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக அந்த விதத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்கும். மனசில் சந்தோஷம் குடிபுகுந்துகிட்டே இருக்கும். உங்களை அணியாமலே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இது உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் மனமும் சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது ஒரு பேங்க் லோன் விஷயமாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷங்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சேரும். பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுனராசியை பொறுத்த மட்டும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் உயர் ப்ரொமோஷன் உயர் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் அமையும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது தேவையில்லாத பயணங்கள் மேற்கொண்டு தேவையில்லாமல் செலவுகள் செய்து அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் போகக்கூடிய பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ஆன்மீக பணிகள் அப்படிங்கிற செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம். அதாவது புண்ணியம் செஞ்சு புண்ணியத்தை தேடுன்னு சொல்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் கோயில் குலத்துக்காக பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஆதாயகரமானதாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். மன மகிழ்வாக தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பண வரவுக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்காது. பண வரவு தாராளமாக இருக்கும். கேட்ட இடத்துல டக்குன்னு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி விவகாரங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் எல்லாம் இருப்பீங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு எப்போவுமே இந்த வாரம் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களுக்கு அதிகமாக உண்டு. அப்போ ஜாக்பாட் வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக முயற்சி செய்யலாம். அதுக்கப்புறமா கடகம் ராசி நண்பர்கள். கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் மிக அற்புதமான ஒரு நல்ல வாரமாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் கடகராசி நண்பர்களுக்கு பண வரவில் ரொம்ப திருப்தியாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் வராமல் இருந்துச்சுன்னா அது இப்போ வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அந்யோன்யமாக இருக்கும். ஆன்மீக பணிகள் ரொம்ப செய்வீங்க இந்த காலகட்டத்தில். அதேமாதிரி தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக கடகராசி நண்பர்கள் மூவ் பண்ணுகின்ற பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுக்கு கைதூக்கி விடக்கூடிய அமைப்பில் இருக்கும்.
ரொம்ப நாளாக வாங்கிட்டா இருக்கீங்க, ஒன்றும் அமையவே மாட்டேங்க, இந்த வாரம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு தொகை, மிகப்பெரிய தொகை கூட கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும். வீட்டில் வந்து உறவுமுறைகள் அப்படிங்கிறதால ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பும், வேலையில் வந்து எந்த ஒரு நெருக்கடிகள் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு வேலை செஞ்சு மனநிறைவோடு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போது வேலை செய்கிறவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். மேலதிகாரிகள் வந்து உங்களை அனுசரித்து போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிதிநிலை கட்டாயம் உயரக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் கடகராசி நண்பர்களுக்கு கைக்கு வந்து பணம் வரும். அதே மாதிரி செலவு போக மீத பணம் சேமிப்பு பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வந்து கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாக உண்டு. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ஜாக்பாட் தான். அதாவது உங்களுக்கு வந்து நிறைய உதவி விவகாரங்கள் அப்படிங்கிறது இந்த வாரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத விதத்தில் பண வரவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களிடத்திலிருந்து நிறைய உதவி உபகாரங்கள் எல்லாம் கிடைக்கும். வழிய வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க மூலயமாக எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெளியூர், வெளி மாநிலம், வெளி நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் தாராளமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. அதேமாதிரி சுற்றுலா பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இந்த துலாம் ராசி நண்பர்கள் போகக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுகின்ற பொழுது தாராளமாக அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து எப்போவுமே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனாலும் சமாளித்து கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு மேல் அதிகாரிகள்கிட்டயோ ஓனர்கிட்டயோ ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த வாரம் முழுவதும் உங்களை முதன்மைப்படுத்தி கம்பெனிகள்லையோ நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்களோ உங்களை முதன்மைப்படுத்தி பேசுவாங்க. பரவாயில்ல, உங்களால் தான் நல்லது நடக்குது, உங்கள் சப்போர்ட்டிங் எனக்கு ரொம்ப கிடச்சிருக்குது, உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி மேல் அதிகாரிகள் அப்படிங்கிறது உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆதரவு கிடைக்கின்ற பொழுது, பணவரவு கிடைக்கின்ற பொழுது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நண்பருடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ஜாக்பாட் வாய்ப்பு தான். அதற்கு அடுத்தாப்புல மகரம் ராசி நண்பர்கள். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வாரமாக இருக்கும். நல்ல அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பணியிடங்களில் ரொம்ப நெருக்கடியான ப்ரெஷரான விஷயங்களெல்லாம் இருந்து கொண்டிருந்தால் அது இந்த வாரத்தில் தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களை வந்து சுற்றி இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு உதவி உபகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. மிகப்பெரிய மனிதர்களோட தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு சிறப்பான நல்ல அற்புதமான காலகட்டம். சுய தொழிலில் இருக்கவங்களுக்கும் இந்த வாரம் முழுவதும் நல்ல ஆதாயகரமான வாரமாக இருக்கும். நல்ல ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஜாக்பாட் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மூவ் பண்ணால் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பண வரவு வந்தே தீரும். இப்போ கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் அடைப்பதற்கு பணம் வந்தே தீரும். அது வந்து உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே கூட இருக்கலாம், நண்பர்கள் மூலயமாக கூட இருக்கலாம். அதை எதிர்பார்த்த இடத்துல ரொம்ப நாளாக பணம் வர வேண்டியது இருந்துச்சு, அது வந்துருச்சு, அதனால் அடைச்சேன். அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் கிடைச்சிச்சு, அதனால் அடைச்சேன். பேங்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், அது குறைந்த வட்டிக்கு எனக்கு கிடைச்சது, அதை வச்சு நான் கடன் அடைச்சேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சுய தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆர்டர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய வந்து கிடைக்கும். அதன் மூலயமாகலாம் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கணுக்கால் பாத வலியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் முழுவதும் மாறக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். புரியுங்களா? அப்போது மனம், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் இந்த வாரம் முழுவதும். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரமே ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம்தான். அப்போது நினைத்தது நிறைவேறக்கூடிய அமைப்பில் நமக்கு திருப்தியாக ஒவ்வொரு செயலும் செய்து முடிப்பீங்க. எந்த ஒரு வேலையும் மிச்சம் வைக்காத அளவுக்கு செஞ்சு முடித்தா தாண்டா இதுலேருந்து நிம்மதி அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக செஞ்சு முடிச்சுட்டு வெளிவரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. புரியுதுங்களா? அதனாலே வேலை செய்கிற இடங்களில் வந்து உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு சிக்கல் இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், டார்ச்சர் இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிற எந்த ஒரு மற்ற கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்தாப்பில் வந்து கும்பம் ராசி நண்பர்கள்.
கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாராளமாக கையில் காசு வரும். தாராளமாக ஒவ்வொரு செலவு செய்வீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பாக செயல்பட்டு காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கும்பராசிக்கு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்தே தீரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. உங்கள் வாக்குவன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த காசு பணத்துக்காக அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பண விஷயங்களில் நீங்கள் தாராளமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால அடுத்தவங்க பார்த்தா சரி நிறைய வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய லெவலில் உங்கள்கிட்ட வருவாங்க. இருந்தாலும் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வராது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்து கொடுங்க. யாருக்காவது அவசரப்பட்டு அதை செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துறாதீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் போய் ஜாமீன் போட்டு சிக்கிக்கிறாதீங்க. அந்த விஷயத்துலலாம் கும்பராசி நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரெஷர், ஒர்க் டார்ச்சர் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் இருக்கும். சில பேருக்கு இந்த ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் பண்ணால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கோயில் குளத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் இந்த வாரம் இருக்கும். கண்டிப்பாக ஏதோ ஒரு மன நெருக்கடியாக ஒரு சூழ்நிலை தெரியுதே, இதை ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோகும். அதனால் இஷ்ட தெய்வத்தை இந்த வாரம் முழுவதும் வணங்குங்க. உங்கள் இஷ்டப்படி எல்லாமே நல்லதே நடக்கும். சரிங்களா? சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த தொழில் மூலயமாக நல்ல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். லாபம் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது, சம்பள உயர்வு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. அதனால் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உங்கள் கைக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டு. அதிர்ஷ்டம், ஜாக்பாட் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கும்பம் ராசி நண்பர்களுக்கு திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ மூவ் பண்ணலாமான்னா தாராளமாக மூவ் பண்ணலாம். அப்போ இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு நண்பர்களே. ஆக இந்த வாரம் முழுவதும் இந்த 6 ராசிக்காரவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்க நிறைய இருக்கும். வருகின்ற நல்ல நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.